அன்பினர்களே, ஆசாத் மௌலானா தொடர்பான மூன்றாவது பகுதிக்குள் வருகின்றோம். ஆசாத் மௌலானா தன்னுடைய உயிர் அச்சுறுத்தல் காரணமாகவே அவர் நாட்டை விட்டு கிளம்பினார். ஏனெனில் இப்போது இருக்கின்ற சுரேஷ் சாலியால் அவர் கொல்லப்பட்டிருக்க வேண்டும், அல்லது பிள்ளையான் குருபாலே கொல்லப்பட்ட ரெண்டும் அவருக்கு டேஞ்சர். அந்த வகையில் தான் சொல்லாமல் கொள்ளாமல் அவர் நாட்டை விட்டு கிளம்பினார். இங்கு நாம் ஏற்கனவே பலமுறை சொல்லி இருக்கின்ற தினேஷ் குணவர்த்தன பிரைம் மினிஸ்டர் ஊடாக ஒரு சங்கன் விசா பெற்று சென்னையிலிருந்து அவர் பாரிஸ் கிளம்பினதான் தகவல் இருக்கின்றது. இவர் அம்பாறை மாவட்டம் கல்முனை மருதமுனையை பிறப்பிடமாக கொண்டவர். 1980களில் முற்பகுதியில் 80ஆம் ஆண்டு காலங்களில் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி EPRLF இந்த அணிதான் அம்பாறை மாவட்டத்தில் முதலாக இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு தமிழ் இயக்கம், ஆயுத இயக்கம். நிறைய முஸ்லிம் வாலிபர்கள் அக்கரை பற்று தொற்று கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு ஊடாக பாலச்சென்னை, ஓட்டமாவடி, ஏறாவூர், மருதமுனை, கல்முனை, அப்புறம் திருகோணமலை, இப்படி ஏராளமான முஸ்லீம் இடங்களில் இருந்தும் அப்போதைய இந்த போராட்டத்தில் இணைந்து கொண்ட வரலாறு மிக அதிகம். அது புலிகளிற்கு வேற இயக்கம். அதன் பிற்பாடு புலோட் இயக்கத்திலையும் சேர்ந்திருந்தார்கள். புலோட் இயக்கமும் சேர்ந்தார்கள். அதுக்கு பிறகு டெலோ, இதுகள் தான் அம்பாறை மாவட்டத்தில் ஆட்சி புரிந்த இயக்கங்கள். அதன் பிற்பாடுதான் ஈரோஸ், அதன் பிற்பாடுதான் புலிகள். ஆக முதலாக அம்பாறை மாவட்டத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு இயக்கம் வடக்கிலிருந்து EPRLF. இந்த EPRLF இயக்கத்துல அலியார் மிஹிலர் என்பவர் ஒரு முஸ்லீமாக இருந்த போதிலும் EPRLF இயக்கத்தில் கமலன் என்று அறியப்பட்ட ஒரு போராளி 1980 ஜூன் 19 மன்னிக்கவும் 1990 ஜூன் 19 90ஆம் ஆண்டு 19 அன்று தமிழ்நாட்டின் சென்னையில் EPRLF தலைவர் பத்மநாபா மற்றும் அவரது 12 இயக்க சீனியர் லீடர்ஸ் புலிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட போது இந்த மிகிலார் என்பவரும் கொல்லப்பட்டவர். எங்கிருந்து ஆரம்பிக்குது என்று ஆக ஒரு போராட்ட வரலாறு கொண்டவன் தான் இந்த ஆசாத் மௌலானா. அவன் தகப்பன் உண்மையிலே அங்கே அப்போதெல்லாம் இயக்கத்துக்கு விரும்பி சென்றவர்கள், இந்த EPRLF டெலோ புளோட் எல்லாம் விரும்பி சென்றவர்கள் மிக அதிகமாக முஸ்லிம் வாலிபர்கள் அம்பாறை மாவட்டத்தில் இணைக்கப்பட்ட இயக்கம் என்ற EPRLF புளோட் டெலோ. எனது நண்பர் எல்லாம் ஏகப்பட்டவர்கள் டெலோவில் தான், தெரியுங்களா? புலிகள் யாருமே எனக்கு தெரியாது. அப்படி மிக அதிகமாக என்னது தமிழ் நாங்க மாவட்டக்காரங்கள் அப்படி இல்லை. இப்படி ஒரு போராட்ட வரலாறுடன் பின்னி பிடைந்தவரின் ஒரு மகன்தான் இந்த ஆசாத் மௌலானா. அலியார் மிஹிலர் என்பவரின் மகன்தான் இந்த ஹன்சீர் மௌலானா என்னும் ஆசாத் மௌலானா. வருதா இப்ப? அப்போது இந்த ஆசாத் மௌலானாவுக்கு சுமார் 7 வயது இருக்கும். அந்த முதல் அவர் விடுதலை புலிகள் மீது ஒரு வெறுப்பு கொண்டவராகத்தான் இந்த ஆசாத் மௌலானா இருந்திருக்கிறார். தனது தந்தையின் மறைவு, அரசியல் பின்னணி மற்றும் தனது சொந்த மனசாய்வுகள் ஆகிய இரண்டின் காரணமாக மௌலானா பல்வேறு விடுதலை புலிகள் அல்லாத குழுக்கள் நான் சொல்றேன் இல்ல, எல்லா இயக்கத்தையும் சேர்ந்த பல தமிழ் போராளிகள் மற்றும் முன்னாள் போராளிகளுடன் ஒரு நல்லுறவை வளர்த்து கொண்டு ஒரு நல்லுறவு பாலமாக செயல்பட்டவராம். தமிழ், சிங்களம் மற்றும் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் புலமை பெற்றிருந்தவரால் என்பதால் இது ஒரு மொழித்திறனுடைய என்பதால் பிள்ளையானுக்கு இவர் அறிமுகமாகிறார். பிள்ளையானுக்கு இவர் மிகப்பெரிய ஒரு கம்யூனிகேஷன் தொடர்பாக இருக்கின்றார். இதுதான் பிள்ளையானுக்கு இவருக்குமான ஒரு தொடர்பு. கண்டி பகுதியின் குண்டசாலையில் அக்ரிகல்ச்சர் இன்ஸ்ட்ரக்டர் AI ட்ரைனிங் பெற்றவர் என்றால் இடையில விட்டுட்டு ஓடினவர் தான். ஏற்கனவே இவர் திருமணமானவர். சுவாரஸ்யமான சம்பவம் வரப்பு பாருங்க. ஏற்கனவே மருதமுனையிலே திருமணமானவர். ஆனால் தான் டிவோர்ஸ் செய்து விட்டேன் என்று ஏமாற்ற 2வது மனைவியாக ஒருவரை சாய்ந்தமருதை சேர்ந்த ஒரு டீச்சரை திருமணம் செய்கின்றார். ஒரு டீச்சர் அம்மாவே. அப்போ செஞ்சுட்டு ஒரு 15-2 கிழமை வாழ்க்கை அப்படி வாழ்ந்துட்டு இவ அழைக்கிறான், வாங்க நம்ம பொறின் போக முடியும். விரும்பல. இந்த மாதிரி சுவிசுக்கு அள்ளி போயிருப்பான். இந்த மாதிரி அவன் போறதுக்கெல்லாம் பிளான் பண்ணித்தான் இவ திருமணம் முடித்து ஒரு 2 வீக்ஸ் தான் கிளம்புலங்க வாழ்ந்த சரித்திரம். இது எனக்கு எப்படி தெரியுமென்றால், பாவி சரி அதுக்கிட்ட வாரம். அப்போ ஏமாற்றி, நான் ஏற்கனவே திருமணமானவன் தான், 1வது மனைவியை விட்டுட்டேன், டிவோர்ஸ் பண்ணிட்டேன். 2ஆம் மனைவியை திருமணம் செய்கின்றார். அவர் ஒரு சாய்ந்தமரு பகுதியை சேர்ந்த ஒரு ஆங்கில ஆசிரியை.
இப்ப உண்மை வெளிவந்த போது அவர் முதல் மனைவியிடம் குடும்பத்துல மிகப்பெரிய தர்பார் அடிதடி எல்லாம் வந்திருக்குது. இப்போ இந்த 2ஆம் மனைவியா வார இல்லையா, அவட தம்பிக்கு ஆரம்பத்தான் இப்ப விட்டுட்டு ஓடிட்டானே. 14 தினங்கள் வாழ்ந்த கொழும்பில கொண்டு வச்சு வாழ்ந்துட்டு இவ விட்டுட்டு ஓடிட்டான். அவ்வளவுதான். இது என்ன வேடிக்கை என்றால், இவன் ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரன், ஒரு பந்தாவில பெரிய ஹைஃபை வைஃபை இல்ல ஹைஃபை வைஃபை வெஹிக்கிள் அள்ளி அவன் வெஹிக்கிள் இனி இவர் பிள்ளை குட்டிய செக்ரட்டரிங்குள்ள எல்லாம் கொடுப்பான்ல, வாடகைக்கு கொடுக்குற மாதிரி டெம்பரரியா தூக்கிட்டு வார இப்படி ஒரு கலஸ் காட்டி, இந்த 2ஆம் மனைவி ஆனவர் கலஸ் காட்டி அது ஒரு ரொம்ப சுத்தமத்து பண்ணி திருமணம் முடிச்சாச்சு. அதுக்கு ஒரு முழு சோத்து மாடு தம்பி ஒருத்தன். இந்த திருமணத்துக்கெல்லாம் முன்னின்று செஞ்சவன் தம்பி ஒரு சோத்து மாடு. இவன் உழைப்பு இல்லாம இவரை கல்யாணம் முடிச்சு கொடுத்தா வாழலாமன்ற ஒரு கனவு கண்டு இருக்கிறான். நம்முடைய இன்வெஸ்டிகேஷன்ல பிடிச்சு கொண்டது. இப்போ இவர் ஒரு ஊர்ல, அம்பாறை மாவட்டத்துல ஊர்ல ஒரு சட்ட ஆலோசனை இவன் போயிட்டானே, ஆசாத் மௌலானா நாட்டை விட்டு கிளம்பிட்டான். இப்போ அவனோட சிக்க வைக்க இந்த கள்ள ரெஜிஸ்டர் முடிச்சு கொடுத்து அந்த பெமிலி எல்லாம் சேர்த்து வழக்கு வைக்கணும், வழக்காடணும் அடிச்சு பிடிச்சிக்கிட்டு ஒரு சட்டம் சம்பந்தமான ஒருவர்கிட்ட ஆலோசனை பெறவா ராம்பாவி. அப்ப அந்த இரவு நானும் அங்க தங்க ஏற்பாட்டுச்சு. நல்ல என்ன கண்ட உடனே இந்த ஸ்டோரி எல்லாம் சொல்லிட்டு வந்தான். எல்லாம் கேட்டு நமக்கு மனசுக்குள்ள வந்துட்டு, அப்ப நான் சொன்னேன், இதுல நீ அவன் வெளிநாடு போன ஒருத்தனை நீங்க எடுக்கவோ, அப்பயே சொன்னேன் நான், அவன் அசைலம் ஹோல்டரை அவனை இறக்கவோ பிடிக்கவோ உங்களை இழவும் பண்ண முடியாத, விட்டுருங்க, பேசாம விட்டு போட்டு நீயும் ஒரு கல்யாணம் முடிச்சுக்கோளு, அக்காளுக்கு இன்னொரு மாப்பிள்ளைய முடிச்சு கொடு. இது நல்ல ஆலோசனானே, நான் சொல்லி கொடுத்தேன். அந்த இதெல்லாம் ஒரு மிட்-நைட் தாண்டி 2 மணி வரை இதை பத்தியே பேசினேன். படுக்கைய மூடாம பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு இதை பேசுறான் உங்களையெல்லாம் பேசி போகுது. இப்ப ஷோர்ட்டா ஒரு ஆலோசனை, இதுல எந்த ரிலீஃப் இந்த பரிகாரம் நீ பெற மாட்டாய். ஆக கூடினா இந்த கள்ள திருமணம் முடிச்சு கொடுத்த அந்த ரெஜிஸ்டரை தண்டிக்கலாம். அதை தண்டிச்சு என்னத்தா காண போற அப்படிதான் கேட்டேன் நான். அடுத்தது இவன் வாசத் மோகனோட ஃபேமிலிக்காரங்க உமாவன் தங்கச்சி தாத்தாவெல்லாம் விருப்பம் செஞ்சு கொடுத்தாங்களே. ஏண்டா இவரை தாத்தா மைனர் பொண்ணு தானே, அது புரியாமே. அப்ப நான் செஞ்சவா உண்ட தாத்தா விரும்பி கல்யாணம் முடிச்சுக்கிறா, சரியா, ஒன்றும் போஸ்ட் பண்ணி ரேப் பண்ண எல்லாம் போகல, விரும்பி முடிச்சுக்கிறா, வயசுக்கு வந்தவ குமரிக்கு மேலே, அதனால இது விட்டு போடு, இதுல நீங்க ஒன்றும் கரை காண மாட்டா என்று சொல்லிட்டேன். இப்ப இவனுக்கு ஒரு குழப்படி. இப்ப ஆலோசனை பெற வந்தவனுக்கிட்ட இரவு சொல்லலாம், இப்ப நான் இப்படி சொல்லணுது அவர் கிட்ட பைத்தியம் நீ வா நாம முடிப்போம். இப்ப கல்முனை MC கோட்ல ஏறி இறங்கலாம், வெற்றினாண்டா போகுது. இதுல என்ன கரை காண போறாங்க, அவனை கொண்டு வர இயலுமா? அரசாங்கமே கொண்டு வர இயலாம தத்தளிக்கொள்ள இவர் என்ன கிளிக்க போறாரு. இப்படித்தான் சம்பவம் போயிடுச்சு. இதுக்குள் நிறைய இருக்குது, ஷோட்டா சொல்லிக்கிறான். ஒரு கட்டத்தில் தனது கோபமான மனைவிகளையும் அதை தொடர்ந்து நடந்த காவல்துறை விசாரணையும் எதிர்கொள்ள முடியாமல் பிள்ளையான் தனது செல்வாக்கை பயன்படுத்தி தன்னை சிக்கலிருந்து காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையில் ஆசாத் மௌலானா தனது மனச்சுமை அவரிடம் சொல்லி பரிகாரம் பெற்றதாகவும் ஒரு தகவல். பிள்ளையான் தனது தனிப்பட்ட செயலாளர்களும் ஊடக பேச்சாளர்களும் நம்பிக்கைக்குரியாகவும் இருந்தான் தானே பாவி, அந்த நம்பிக்கை செஞ்சு கொடுத்தார். இருப்பினும் பிள்ளையான் மௌலானாவின் தனிப்பட்ட பிரச்சனைகள் இருந்து தன்னை மரியாதையுடன் விலக்கி கொண்டார்கள் தகவல் இருக்கு. இங்கதான் இங்க 2 பேருக்கும் ஒரு பிரிவு வருது. இவன் என்னவாலும் சிக்கல்ல வார பிள்ளை குட்டியாரை சேர்த்துக்கிற மாதிரி அவன் அதுல இருந்து விலை பர்சனல் ஓட்ட போனா விளையிட்டான். என்றால் ஒரு முஸ்லீம் பார்ட்டி தான் ஒரு தமிழ் பார்ட்டி இல்லையா, அதுல சிக்கு தெரியாம விளையிட்டான். ஆனால் மௌலானாக்கு நிலைமை சீராகும் வரை இவர் கொஞ்சம் இப்ப ஒரு மனக்குழப்பத்தை சிறான். இந்த ஆசாத் மௌலானா ஒரு மனக்குழப்பத்தை சிறான் தானே. இவென்றால் இவர் புள்ளக்குடி இவர் நெருக்கத்தை கொஞ்சம் குறைக்கிறான் என்றால் இதில் கொஞ்சம் சந்தேகம் ஏற்பாடுது. அங்கிட்டாலே சுரேஷ் சாலி மடிக்கடி போன் பண்ணி இருக்கையாண்டு இருக்கியா கிடைக்கான்னு கேட்டுக்கிறேன். ஆனால் மௌலானாக்கு கொஞ்சம் அச்சம் வந்திருக்கு இந்த நேரத்தில். அதனால மௌலானாக்கு நிலைமை சீராகும் வரை அவர் சிறிது காலம் இலங்கையை விட்டு வெளியேறலாம் என்று ஒரு முடிவுக்கு வந்திருக்கிற நண்பர்கிட்ட ஆலோசனை பெற்றிருக்கிறாராம். 2021 அவர் இந்தியாவுக்கு போய் பின்னர் ஐரோப்பாவுக்கு சென்றார். 5 வருஷம் ஆயிடுச்சு. ஐரோப்பிய நாடுகளில் உள்ள தனது ஆதரவாளர்களின் உதவியை மௌலானா நாடினார் என்பதும் அவர்களில் பெரும்பாலானோர் முன்னாள் தமிழ் போராளிகள். அவரது மறைந்த தந்தை முகமது அலியார் முகமது மிஹலர் ஒரு தமிழ் போராளி குழுவில் இருந்ததால் அவர்கள் மௌலானா மீது ஒருவித ஈடுபாட்டை கொண்டிருந்தனர். அலியார் மிஹலர் ஒரு முஸ்லிமாக இருந்த போதிலும் 80களின் முற்பகுதியில் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் மிகப்பெரிய ஒரு செகண்ட் லீடராகத்தான் அவர் பார்க்கப்பட்டிருக்கின்றார். 2024ஆம் ஆண்டில் விடுதலை புலிகளுக்கு எதிராக கிளர்ச்சி செய்த முன்னர் சிறுவர் போராளிகளான
பிள்ளையானுக்கு உதவியாளராக ஆனவுடன் மௌலானா மிக வேகமாக உயர்ந்தார். இந்த வளர்ச்சி பிள்ளையானின் தமிழ் மக்கள் விடுதலை கட்சியில் TMBP கட்சியில் சில போராளிகளுக்கு பொறாமைகளை ஏற்படுத்தியதாகவும் இதனால் பிள்ளையானுக்குள் இவர் சரியாக கோல் மூட்டப்பட்டதாக ஒரு தகவல். பிள்ளையான் முதலமைச்சர் பதவியில் இருந்து விலகிய பிறகு அவரது செல்வாக்கு மாறியது. மட்டக்களப்பில் 2025 எமது அன்புக்குரிய, நான் அந்த அப்படிதான் சொல்லுவேன்னா, யாரும் குறை கொள்ளாங்க, மிகவும் ஒரு மட்டக்களப்பில எல்லாம் ஒரு அந்த பெரிய இறுக்கமான காலம் வந்தவுடனே நிறைய நேஸ் பொடியமாரை எல்லாம் பாதுகாப்பாக அனுப்பி வச்சதுல நம்ம அன்புக்குரிய மதிப்புக்குரிய அது கிறிஸ்டியன் தான் என்றால் கௌரவ ஜோசப் பெராசிங்கம் MP அவர்களுக்கு இந்த இடத்துல நாங்கள் ஒரு ஹானர் பண்ண வேண்டி இருக்குது. அவர்கள் கொலை செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட பின்னர் 2015 அவர் கைது செய்யப்பட்டார். 6 பிள்ளைக்குட்டி. அவர் பிணையின்றி 5 ஆண்டுகள் சிறையில் கழித்தார். 2020 சிறையில் இருந்தபடியே அவர் நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டார். பின்னர் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சே வெற்றி பெற்றதும் பிள்ளைக்குட்டியை தனது அரசாங்கத்தில் ராஜாங்க அமைச்சராக்கின்றார். இந்த காலகட்டத்தில் தான் மௌலானா தனது தனிப்பட்ட பிரச்சனைகளுடன் போராடி கொண்டிருந்தார். மேலும் 2021 அவர் இலங்கையை விட்டு வெளியேறுவதற்காக முடிவு செய்தார். 2021 நாட்டை விட்டு கிளம்புகின்றார். சென்னையில் இருந்து ஐரோப்பாவில் இருந்த சில தமிழ் நண்பர்களுக்கு மௌலானா தொலைபேசிகள் அழைத்து தான் அவர்கள் பக்கம் வருவதாகவும் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க அவர்களின் உதவி தேவைப்படும் என்றும் அவர் கூறினார். அவர் தொடர்பு கொண்ட அத்தகைய நபர்களில் ஒருவர் தான் தமிழீழ மக்கள் விடுதலை அமைப்பின் பிளாட் பீப்புள் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் தமிழ் ஈழம் என்று வருது போல நினைக்கிறேன். பிளாட் அதான் நினைக்கிறேன். நான் சொன்னமே பிளட் முன்னாள் உறுப்பினரும் யானம் ஸ்டாலின் இயற்பெயர் யானசேகரன் என்று ஒருவரும் அறிமுகமாகின்றார். இதுலயும் ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி இருக்குது. அப்ப அதுல அதாவது ஏற்கனவே அறிமுகமானவர் தான் பிளாட் இயக்கம் பீப்புள் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் தமிழ் ஈழம் நினைக்கிறேன். தமிழ் ஆமா 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 அப்படியாக ஒரு விடயம் வருகின்ற போதுதான் இவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் வருகின்றது. அப்போ அவர் தொடர்பு கொண்ட அத்தகைய நபர்களில் ஒருவர் தான் இந்த புலோட் இயக்கத்தில முன்னாள் உறுப்பினர் யானம் ஸ்டாலின் அவர்களை தான் இவர் தொடர்பு கொண்டு நாட்டை விட்டு கிளம்ப போவதாக முடிவு செய்தார். இருக்கல இதன் தொடர்ச்சி 4 இருக்கின்றது. 4 நாங்கள் மீண்டும் சந்திப்போம், மற்றும் ஒரு காணொளி சந்திப்போம் நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.